சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள், பெற்ற பிள்ளை மாசான கரையின் மட்டும். தெண்டாட்டு தர்மம் நடுவினிலே வந்து சேர்ந்து பரகதி தான் கொடுக்கும். கொங்கண நாயனார். சரி, இனிமே என் குடும்பத்துல தானே உத்தரவு கேட்க முடியாது. இவர் என் மாமா, தனி ஃபேமிலி, இவர் பேர்ல கேட்கலாமே. மாப்ள, மாம்ஸ், why not? சார், மாமா பேர்ல கேட்கலாம். என்ன சொல்றீங்க? ஐயா, அத பத்தி நம்ம அப்புறமா யோசிப்போம். இப்போ கோயில்ல உத்தரவு கேட்க நான் ஏற்பாடு பண்றேன். சரியா நான் சொல்லும். ஊருக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி என் மகனை அனுப்ப போய் அவனால உங்க எல்லாத்துக்கும் சிரமம். ஏய், நீ வேற கனவு கிணவுன்னு சொல்லி நான் நினைக்கிறதெல்லாம் கலைச்சி விட்டுறாத. நிச்சயமா இது நடக்க தான் போகுது. ஆனா என்ன ஒண்ணு, இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்றதுதான் எனக்கு மலைப்பா இருக்கு. சுகர் ஃபேக்டரி ஓனர்ன்ற பொசிஷன் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும் கண்மணி. அதுக்கப்புறம் பாருவோம் அப்பனை. அப்பா ப்ளீஸ், நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவீங்களா? என்னை பத்தி துளி அளவு கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா அவர் மனசுல அந்த ரஞ்சனி தான் இருக்கா. அவர் அங்கே இருந்தா அப்ப அவளை தேடிதானே போவாரு. அவர் அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு நீங்க சுகர் ஃபேக்டரிக்கு முதலாளியாகி என்ன ஆக போகுது? அம்மாடி, என்ன இது? உன்னை மறந்துடுவேன்னு பயப்படுறியா? அது எப்படி மறப்பேன்? எப்படியும் உத்தரவு வாங்காம விஜய் இந்த ஊரை விட்டு வரமாட்டான். எனக்கும் சுகர் ஃபேக்டரி ஓனர்ன்ற அந்தஸ்து ஒரு பக்க பலமா இருக்கும். நல்லது தானே? அதனாலதான் சொன்னேன். மத்தபடி இத பாரு, அந்த ரஞ்சனி கிட்ட விஜய எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துருவேன்ற பயம் உனக்கு தேவையில்லை. அப்படியும் என்ன மீறி அவ தான் ஓணும்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர என் பொண்ணுக்கு கிடைக்காது இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்க விட மாட்டேன். இது ப்ராமிஸ். ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நியாயமா என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. எனக்கு அது போதும். நான் வச்சிடுறேன்ப்பா.
ஓகே ஓகே. ஹே, அன்னைக்கு என் டயர் பஞ்சர் ஆனப்போ நீ தானே ஹெல்ப் பண்ண. நல்லா சைக்கிள் மிதிக்கிறிய, பெட்ரோல் செலவு கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ், குட் எக்ஸசைஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. ஜஸ்ட் கிவ் மீ டு ரைட். நோ ஹே ஓல்ட் மேன், உன் பின்னாடி வர எடுபுடிங்கள்ட்ட வேணா நீ வா போன்னு பேசு, ஆனா என்கிட்ட வேணாம். அன்னைக்கு ஏதோ எங்க ஊருக்கு கெஸ்டா வந்தியன்னு உன்னை மதிச்சேன். எனக்கு மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். டேய், இவர் யாரு நினைச்ச? பெரிய முதலாளியோட ஒரே மகன், தெரியும்ல? ஏய், இவர் உங்களுக்குலாம் வேணா முதலாளியா இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன சார்? இவங்கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் என்ன சார் சைக்கிள்? இந்த மாதிரி 100 சைக்கிள் நீங்க நினைச்சா வாங்கலாம் சார். வாங்க சார் போலாம். இப்போ கூட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை போல ஒரு ஆளை நான் இந்த ஊர்ல இன்னும் பார்க்கல. ஆனா சிக்கல் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கிறவங்க சீக்கிரமா என் எதிரியா மாறிடுவாங்க. இந்த விஜய்க்கு ஒருத்தர் எதிரி ஆகிறான்னா அவனுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுக்கு சிரிக்கிற? why you laughing man? பின்ன சிரிக்காம ரொம்ப வீராப்பா பேசுற. நீ செய்யற வேலையெல்லாம் பார்த்தா நீ குப்பரக்க விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலேன்ற மாதிரி தானே இருக்கு. what do you mean? என்ன சொல்ல வர? சார், இவ ஏதோ வளர்றான். வாங்க நம்ம கிளம்பலாம். வெயிட் மேன், நீ சொல்லு, என்ன சொல்ல வந்த? பௌர்ணமி பூஜையை நீ நேரில் பார்க்கணும்னா கோவிலுக்குள்ள துணிச்சலா போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கேமராவை பதுக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்ப கோவிலுக்குள்ள கேமரா வச்சது நிஜம்தானா? மறுபடியும் நீங்க வந்ததுக்கு பல காரணம் இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நீ மட்டும் பூஜைக்கு கோவிலுக்குள்ள போயிருந்தா இந்த டைம் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருந்திருப்ப. அப்பவே எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. சும்மா தூண்டல் போட்டு பார்த்தேன், நீயாவே மாட்டிக்கிட்ட. இதை ஊருக்குள்ள சொல்லி பெரிய முதலாளியோட புள்ள சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறான்னு பில்டப் கொடுத்து தெரிஞ்சிட்டு இருக்கியே. ஏய், அதை என்னால காலி பண்ணிட முடியும். நான் அதை அப்படி சொன்னா எங்க ப்ரூவ் பண்ணுன்னு என்கிட்டயே ஒரு டிராமா பண்ணுவீங்க. எதுக்கு அதெல்லாம்? இந்த ஊருக்கு எதுக்கு வந்தியோ அதை அடக்க உடக்கமா பண்ணு. அதுவும் முடிஞ்சா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரோட்ல போற வரவன்ட்டுலாம் வம்பு எடுத்துக்கிட்டு நான் வரேன். அது என்ன முடிஞ்சா? நான் இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அதையும் பார்த்துருவோம். சார் வாங்க. வணக்கம். வாங்க சார், ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கீங்களா? நான் வந்ததுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில தான் கோயில்ல சந்திச்சோம். என்ன தேடிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார், முக்கியமான விஷயம் தான். என்ன விஷயம் சொல்லுங்க. விஜய் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. அப்படியா? என்னவா?
கடைசியா அவர் மாமா பேர்ல உத்தரவு கேட்கணும்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? சாமி உத்தரவு கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை, நானும் சரின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு நெருடல். இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசி இனி என்ன ஆகுன்னு தெரிஞ்சு போலான்னு வந்தேன். ஐயா உங்களை தேடி வீட்டுக்கு வந்தாங்க, இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயா வணக்கம். நானே தகவல் சொல்லி அனுப்பலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்களே வந்துட்டீங்க. எங்க ஊர் வழியா பைப் லைன் பதிக்க சாமியோட உத்தரவு கிடைச்சிருச்சு. அதனால சம்பிரதாயத்தை முடிச்சிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயா மன்னிக்கணும், இந்த திட்டத்துக்கு இன்னும் 1 வருஷம் தள்ளி வச்சிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, அப்படியே 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த ஊர் இல்லாம மாற்று வழி பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஊர் வழியா நாங்க பைப் லைன் பதிக்க போறது இல்ல. இதை சொல்லிட்டு போறதுக்காக நாங்க வந்தோம். சிரமத்துக்கு மன்னிக்கணும். பரவாயில்ல, நல்ல செய்தி தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரோங்க ஐயா. சரிங்க, வாங்க. ரெண்டுல ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் கல்வெட்டுல சொன்ன மாதிரி அந்த வில்லாளன் விஜய் தம்பி தானோ? இருக்கலாம். ஆனா 1000 வருஷமா சித்தர்கள் இந்த ஊரை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த விஜய் கிட்ட இருந்து காப்பாத்த மாட்டாங்களா என்ன? இருக்கலாம். ஆனா விஜய் தம்பி கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறாரு. நான் நினைச்சதை செஞ்சே தீர்வேன்னு ஒரே பிடிவாதமா ஒத்த கால்ல நிக்கிறாரு. அதான் என்ன ஆகுமோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. தீயதால தான் நல்லது நிலைநாட்டப்படும்னு அன்னைக்கே சொன்னேனே. வர்ற சோதனைகளை நாம சந்திச்சு தான் தீரணும். வைத்தியரையா, வைத்தியரையா. அடடே, உள்ள வாங்க. ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கீங்க போல இருக்கு. நான் வந்தது ஒண்ணு இடைஞ்சல் இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தவனத்துக்கு போனதுல நல்ல விதமா மூலிகை கிடைச்சது. பிருந்தாவுக்கு மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மருந்து தயாரிக்கிறது ரொம்ப சிரமமான காரியம் இல்ல? சிரமம்னு சொல்றதை விட கவனமா செய்யணும். சரியான பக்குவத்துல செஞ்சு முடிக்கணும். கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு இருங்க, நான் இதை செஞ்சு முடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சித்தவனத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, அங்க உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் கிடைச்சதா? அத பத்தி சொல்லுங்களேன். கண்ண அலட்சியமா சொன்னானே, கடைசியா காக்கை சித்தர் கொடுத்த அபயகந்தி வேறு தான் கரடிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திச்சு. ஓ, காக்கை சித்தரா இருக்குமோ? காக்கை சித்தரா? வாங்க போய் பார்க்கலாம். ஆமா, காக்கை சித்தர் தான். இது வரைக்கும் சித்தர் என் வீட்டுக்கு வந்ததில்ல. உனக்கு நீ மூலிகைதான்
இவர் இங்க வரவழைச்சிருக்கு. நீ கேட்ட குணக்கண்ணி மூலிகையை கொடுத்துட்டேன், நீ மருந்து ஒழுங்கா செய்யறியான்னு கவனிச்சிட்டு போறாரு போல இருக்கு. தியானத்துல இருக்கிற காக்கை சித்தரை நாம போய் பார்க்க முடியுமா? ராமண்ணா நினைச்சா பார்க்கலாம். அவர் மனைவி கூட போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நாம பார்க்கணும்னா சித்தர் அனுமதி கிடைக்கணும். கிடைச்சா நாம கண்டிப்பா பார்க்கலாம். வைத்தியர வாப்பா கண்ணா. சாரும் இங்க இருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? நேற்று ராத்திரி பௌர்ணமி பூஜையை படம் எடுக்கிறேன்னு விஜய் கோவிலுக்குள்ள கேமராவை செட் பண்ணி பார்த்துருக்கான். அப்படியா? ஆமாங்க, ரஞ்சினியை பார்த்தேன். நேற்று ராத்திரி அவங்க அண்ணன் வீட்லயே இருக்கலையா? என்ன நடந்திருக்கும்னு எனக்குள்ள ஒரு யோசனை. வர வழியில் தான் விஜயை பார்த்தேன். என்னங்க கேமராவை கோவிலுக்குள்ள செட் பண்ணீங்களான்னு கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு அவரா மாட்டிக்கிட்டாரு. கோவிலுக்குள்ள கேமராவை வச்சு? வைத்தியரே, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. கோவில்ல என்ன நடக்குதுன்னு வீட்ல இருந்து கம்ப்யூட்டர்லயோ டிவிலயோ பார்க்கலாம். அப்படி எதுவும் பார்த்துருப்பாங்களா? அப்படி பார்த்துருந்தாதான் உடனே ஊரிய கூப்பிட்டு இருந்திருப்பாங்களே. கேமராவை வச்சு சித்தர்கள் பூஜையை பார்க்க முடியுமா என்ன? முடியும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் இந்த கோயில் விஷயத்த சாதாரணமா விட தயாரா இல்லை. அப்புறம் பிரசிடண்ட் ஐயா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பெட்ரோலியம் பைப்லைன் பதிக்கணும்னு கேட்டு வந்தவங்களும் வந்திருந்தாங்க. இப்போதைக்கு திட்டம் கொஞ்சம் தள்ளி போகுதான். அப்படியே வந்தாலும் இந்த ஊர் வழியா வராதான். விஜய் பிரசிடண்ட் வீட்டுக்கு வந்து சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க அவங்க மாமா பேர்ல உத்தரவு கேட்கணும்னு கேட்டுட்டு போனாராம். பௌர்ணமி நைட்டு எதையோ சாதிக்கணும்னு நினைச்சு தோத்து போனவங்க இப்ப அடுத்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. அப்போ கல்வெட்டுல எழுதியிருந்த மாதிரி சோதனைகள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான் இருக்கணும். ஆனா கோயிலுக்குள்ள எப்படி கேமரா வைக்க முடியும்? அந்த குறுக்கல் பையன் பிச்சு இருக்கான்ல, அவன் அந்த ராஜதுரையோட தான் சுத்திட்டு இருக்கான். அவனோட வேலையா தான் இருக்கும் இது. பைரவ சித்தரால நாய் கடிப்பட்டு இந்த 2 பேருக்கும் இன்னும் புத்தி வரல போல இருக்கு. இதை நம்ம சும்மா விடக்கூடாது சார். பிரசிடண்ட் ஐயாட்ட சொல்லி நாம பஞ்சாயத்தை கூட்டணும். அவசரப்படாத கண்ணா. கோவிலுக்குள்ள கேமரா வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதை நாம வெளியில சொன்னா பெரிய கலவரம் ஆயிடும். அதோட அங்க கேமராவை வச்சதை ஒன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? அவங்க இல்லைன்னு கையை தூக்கிடுவாங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? தராசாய் இருன்னு சித்தர்கள் எனக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் போய் விஜயை சந்திச்சு பேசுறேன். அப்புறமா என் கருத்தை உங்களுக்கு சொல்றேன். விஜய், அந்த கண்ணன் தானே நம்ம இந்த ஊருக்கு வரும்போது கார் பஞ்சர் ஆன போது ஹெல்ப் பண்ணா, நீங்க கூட அவன் டிப்ஸ் கொடுத்தீங்க. இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு போனா அவங்கிட்ட எதுக்கு தேவையில்லாம வம்ப வளர்த்துக்கிட்டு? அவனை பார்த்தா கொஞ்சம் புத்திசாலியா தெரியறான். அவங்ககிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மாம்ஸ், அவன்கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அவன் யாரு, நான் யாரு? இந்த ஊர் உலகம் பயபக்திய கும்பிடுற அந்த ஈஸ்வரனுக்கே நான் சவால் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். இந்த கண்ணன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண மனுஷன், வேட்டி கட்டிட்டு ஒரு ஓட்ட சைக்கிள் ஓட்டுறவன். அவன்கிட்ட நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? நான் நினைச்சா அவனை இப்படின்றதுக்குள்ள அவனை ஒண்ணு இல்லாம பண்ணிட முடியும். கூல் விஜய், எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தான் பிளான் போட நான் இருக்கேனே. நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. நோ நோ, அவனை எதுவும் பண்ணிட கூடாது. அவன் இருக்கணும், நல்லா இருக்கணும். என்கிட்ட கேலியா பேசினா இல்ல, நான் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அவனை கூட்டிட்டு வந்து காட்டணும். நான் நினைச்சா எதையும் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவன் முகத்துல கரிய பூசணும். அவனை ஒன்னும் பண்ணிடாதீங்க மாம்ஸ். அவன் எனக்கு வேணும், முழுசா வேணும் மாம்ஸ். யூ கெட் மீ? எக்ஸ்கியூஸ் மீ.
வணக்கம். வணக்கம். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? விஜய், சார் தான் மிஸ்டர் விக்ரமன். இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட். ஓ யா நம்ம சந்திச்சிருக்கோம். we've already met. அன்னைக்கு அந்த கோயில்ல இல்ல? ஆமா. எங்ககிட்ட ஏதோ பேசதான் வந்திருக்கீங்க. பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. கேட்கலாமா? ஷூர். பாஸ்ட் ஹிஸ்டரி பத்தி ஆராய்ச்சி பண்றதுனால இங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு என்னமோ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணின்னு தோணுது. சார், நேற்றைய வாழ்க்கை இன்றைய அனுபவம், நாளைய பாடம். ஏன்ஷியன் லைஃப்ல இருந்து கத்துக்கிட்டு தான் மனுஷன் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். இன்றைய நம்முடைய அனுபவத்தை பதிச்சு வைக்கலைன்னா வர்ற ஜெனரேஷன் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதெல்லாம் யூனிவர்சிட்டியில பாடங்களா இருக்கு. லைப்ரரியில ரெஃபரன்ஸுக்காக புக்ஸா வச்சிருக்காங்க. என்னுடைய வேலையை ஒரு சர்வீஸ்னு சொல்லலாம். உங்க பிசினஸ் கணக்குல என் வேலை அடங்காது.